நடிகர் சங்கம் கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் தான் கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த விஷால் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக என்கேஜ்மெண்ட் ஆக போகுது அப்படிங்கிற தகவல் வெளிவந்துட்டு இருந்துச்சு. இதை தொடர்ந்து நடிகர் சங்கம் கட்டுனா விஷால் அவர்கள் கல்யாணம் பண்ணிப்பாரு, அப்பதான் நானும் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த ஆர்யாவுக்கு பார்த்தீங்கன்னா முன்னதாவே கல்யாணம் ஆயிருச்சு. ஸோ அந்த கல்யாணமே பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்தில் கோலாகலமா நடந்து முடிஞ்சிச்சு. ரீசெண்டாக சென்னையில் கூட ரிசப்ஷன் வச்சிருந்தாங்க. ஸோ இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நம்ம விஷால் அவர்களுமே கல்யாணம் பண்ணிக்க போறதா ஒரு தகவல் வெளிவந்துட்டு இருந்த வகையில் அவருக்கும் இன்னைக்கு என்கேஜ்மெண்ட் நடந்து முடிஞ்சிருக்கு. கூடி சீக்கிரமே பாத்தீங்கன்னா அவரோட கல்யாணமுமே நடந்து முடியும். ஆனா கட்டட வேலை பாத்தீங்கன்னா இன்னும் போயிட்டு தான் இருக்குது. நடிகர் சங்கம் கட்டி முடிக்கிறதுக்கு முழுசா முடிச்சு கிரகப்பிரவேசம் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு 2-3 மாசத்துக்குள்ளார முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. ஒருவேளை நம்ம விஷால் அவர்கள் சொன்ன மாதிரியே என்கேஜ்மெண்ட் இப்ப பண்ணிட்டு 3 மாசம் கழிச்சு பாத்தீங்கன்னா நடிகர் சங்கத்திலேயே கல்யாணம் பண்ணாலும் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாவே இருக்குது. சோ இந்த என்கேஜ்மெண்ட்ல பல செலிபிரிட்டிஸ் போய் கலந்துட்டு இருந்திருக்காங்க. டைரக்டர், காமெடியன், ப்ரொடியூசரான மனோபாலா சார், அதுக்கப்புறம் அவரோட ஃப்ரெண்டான சவுந்தர், ஸ்ரீமான், அதுக்கப்புறமா அவங்க சொந்தக்காரங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா போய் என்கேஜ்மெண்ட்ல கலந்துருந்திருக்காங்க. ஒரு வழியா இன்னைக்கு அவரோட என்கேஜ்மெண்ட் நடந்து முடிஞ்சாச்சு. ஸோ கூடி சீக்கிரமே பாத்தீங்கன்னா மேரேஜ் டேட் அஃபீஷியலா அனௌன்ஸ் பண்ணுவாரு. அதுக்கு முன்னதாகவே நடிகர் சங்கத்தோட கிரகப்பிரவேசத்துக்கான டேட் அனௌன்ஸ் பண்ணாலும் பண்ணுவாருன்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. ஸோ எது எப்படி இருந்தாலும் விஷால் அவர்கள் கூடி சீக்கிரம் எங்களோட கல்யாணம் இந்த தேதியில இப்படின்னு சொல்லி போடுவாரு. அந்த இப்படியில ஏதாவது மண்டபம் பேர் போட்டாருன்னா நடிகர் சங்கம் கட்டிட வேலை இன்னும் போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். நடிகர் சங்கம் அந்த இப்படியில நடிகர் சங்கத்துல தான் சொல்லி போட்டாருன்னா அந்த அன்னைக்கே கூட பாத்தீங்கன்னா கிரகப்பிரவேசம் நடந்தாலும் நடக்கலாம். ஸோ அந்த இப்படிக்கு கிரகப்பிரவேசமா இல்ல மண்டபமா அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி இருந்து பார்த்தா தான் தெரிய வரும்.